ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கிளாஸ் என்னென்னா தமிழ் ஷார்ட் அண்ட் பேசிக் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் லெசன் வந்து என்னென்னா மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? தமிழ் ஷார்ட் ஹேண்டை பொறுத்தளவு ஓவராலாக வந்து உங்களுக்கு 28 சாப்டர் இருக்குது. பட் ஆனால் நம்ம 19 வரைக்கும் பார்த்தா எனஃப் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு வரும்போது பேலன்ஸ் சாப்டர் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாப்டருக்குள்ளே போய்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள்லாம் நம்ம தமிழில் படித்ததா இக்கு இங்கு இச்சு அது ஏடாகும் உங்களுக்கு. அது இப்போ வடமொழி எழுத்து 5 ஏடாகும் எக்ஸ்ட்ரா. ஜா ஷா இஷு ஹா இட்டுச்சா. இது வந்து இட்டுச்சான்னு படிப்போம். இது உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட் ஹேண்ட்னா என்னென்னே தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் ஆட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்து உங்களுக்கு புரியும். ஸோ ஷார்ட் ஹேண்ட் என்னென்ன லெவல் இருக்குது, நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா ஜூனியர் எவ்வளோ சீனியர் எவ்வளோ எல்லாமே தெளிவாக போட்டிருப்பேன் நான். அது பாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெய்யெழுத்துக்கள். ஸ்ட்ரெயிட்டாக மெய்யெழுத்துக்கள் வந்து பேஜ் நம்பர் இதுதான் புக்கு உங்களுக்கு. இந்த புக்கு இதுதான் சீனிவாச ராமமுரை தமிழ் சுருக்கெழுத்து நூல் அனந்த நாராயணன் அவர் வந்து எழுதினவர். ஸோ இந்த புக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த சீனிவாச ராமமுரை தான் எலிஜிபிள் ஷார்ட் ஹேண்டுக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் சாப்டர் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் எது இல்லை, மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம மெய்யெழுத்துக்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெய்யெழுத்துக்கள் வந்து இந்த ஒலி குறி இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெய்யெழுத்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம். மெய்யெழுத்துக்கள் எழுதும் வாகு அதாவது இவ்வொலிகள் வரும் வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக ஷார்ட் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? புக்கை மூடி வச்சல நான் நடத்துகிற மட்டும் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து எப்போவுமே 3ல் 2 பங்கு இருக்கணும். ஓகேங்களா? 2 பங்கு அப்படின்னா இந்த கோடு 3னா 2 பங்கு எப்படி வரணும், இந்த சைஸ் வரணும், இந்த சைஸ் போடணும். ஓகே, இதுதான் 2 பங்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரோக் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது உங்களுக்கு. ஒன்று அப்வேர்டு ஸ்ட்ரோக்கு, அதாவது நேர்கோட்டு மெய்க்கோடுகள். தமிழ் இங்கிலீஷ் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்வேர்ட்னா கீழேருந்து மேலே, டவுன்வேர்ட்னா கீழேருந்து மேலே, டவுன்வேர்ட்னா மேலேருந்து கீழே, ஹரிசாண்டல்னா கோட்டு மேலே, கர்வ்னு இந்த மாதிரி போடுவோம். இந்த 4 ஸ்ட்ரோக் உங்களுக்கு நமக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பார்க்கலாம். பானா மேலேருந்து கீழே உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து லைட்டு டார்க் 2 இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து தமிழை பொறுத்தவரை லைட் டார்க் தேவை கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் கான்செப்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் பானா மேலேருந்து கீழே லைட்டாக போடணும். பா 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 3ல் 2 பங்கு சொல்லியிருக்கேன். 3னா இதுலேருந்து இது வரைக்கும் 3னா 2 பங்கு இந்த சைஸ் மேலேருந்து கீழே பா பா பா. சரிங்களா? இப்போ அப்படின்னா பாவை டார்க் எழுதணும் நீங்கள். இப்பு 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 இப்பு. டா அப்படின்னா இது டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக், லைட் எழுதணும் மேலேருந்து கீழே. டா 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 டா. இட்டு அப்படின்னா டாவை டார்க் எழுதணும். இட்டு 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 இட்டு. இச்சா அப்படின்னா பா எழுதுனீங்களே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் லைட் எழுதணும். இச்சா. இது வந்து இச்சானே படிக்கணும். ஓகேங்களா? சான்னு படிக்கணும், இச்சான்னு படிக்கணும். இச்சா 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 லைட்டு. ஜா அப்படின்னா இச்சாவை டார்க் எழுதணும். ஜா 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 ஜா. அடுத்து கா வந்து கோட்டு மேலே எழுது. ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு, லைட் எழுதணும். கா கா. ஸோ இங்கே எழுதணும். நமக்கு உங்களுக்கு புரியிருக்கா? கொஞ்சம் தான் மேலே எழுதுறேன் நான். கா கா கா. இக்கு அப்படின்னா காவை டார்க் எழுதணும். இக்கு 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 இக்கு. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வாங்க ஷா மட்டும் கொஞ்சம் டஃப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷா போகிறது வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு 2 ஸ்ட்ரோக் இருக்குது ஷாக்கு. ஓகேங்களா? இங்கே சைடில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக போடணும், இல்லை இந்த பக்கம் இப்படி லைட்டாக போடணும். இது ஷா. இப்படி போட்டாலும் ஷா தான், இப்படி போட்டாலும் ஷா தான். இந்த ஷேப் பார்த்தீங்களா, இந்த குடம் இருக்கும்ல, தண்ணீர் பம்பில் குடம், அந்த ஷேப் அதே ஷேப் தான் இது. ஓகேங்களா? இங்கே வச்சு அப்படி இப்போ சைட்டாக வரணும் ஷா. இப்போ இந்த பக்கம் வச்சு ஷா. இப்படி போட்டாலும் ஷா தான், இப்படி போட்டாலும் ஷா தான். இது டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? அடுத்து வா ஒன்றும் இல்லை, ஷாவையே நீங்கள் டார்க் எழுதணும். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் வா தான், இப்படி போட்டாலும் வா தான். இப்படி போட்டாலும் வா,
இப்படி போட்டாலும் வா வா வா. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுல? ஷாவும் வாவும் உங்களுக்கு புரிஞ்சுதுல? வேறு டவுட் எதுவும் உங்களுக்கு இல்லைல்ல? அடுத்து தா ஸ்ட்ரோக்கு. தா வந்து ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் லைட்டாக போட்டிங்கன்னா தா 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 தா. இதே க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா சா. இதுவும் சாதா மீனிங். ஸோ ரெண்டுக்குமே ஒரே போர்டு தான் உங்களுக்கு. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா சா சா. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் தா, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் சா. எல்லாமே டவுன்வேர்டு. இது டவுன்வேர்டு. அடுத்து இத்து அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட்டே டார்க்காக போடலாம், க்ளோஸ் ப்ராக்கெட் டார்க்காக போடலாம். ஓகே, ரெண்டு இது வேணால் போடலாம், ஆனால் ஒன்று தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இத்து, இந்த ஷா, வா, இதுக்கு ரெண்டு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுங்கிறத அடுத்தடுத்த சாப்டர் நாம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஷானா இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு, வானா இந்த 2 ஸ்ட்ரோக்கு, இத்துன்னு இந்த 2 ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இத்து 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 இத்து. ஓகேங்களா? இது டார்க் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து லா. தமிழை பொறுத்தளவு மொத்தம் எத்தனை லா இருக்குது? பழத்துக்கு போடுற லா அந்த லாவும் இருக்குது, பழத்துக்கு போடுற லாவும் இருக்குது, லட்டுக்கு போடுற லா அந்த லாவும் நமக்கு இருக்குது, அதுக்கடுத்து பள்ளிக்கு போடுற லா அந்த லாவும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 லாக்குமே தனித்தனியாக ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பழத்துக்கு போடுற லாக்கு போடுவோம். ஓகேங்களா? ஸோ கொக்கி பெருசாக போட்டு கோட்டு மேலே எழுதுவோம். லா 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 லா. இது வந்து இந்த சைடு வரும், இப்படி வரணும். ஓகேங்களா? லா லா. இது வந்து பழத்துக்கு போகிற லா. ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரோக்கு மா ஸ்ட்ரோக்கு. மானா ஒன்றும் இல்லை, இப்படி எழுதணும். மா லைட்டாக மா 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 மா. இம்பா அப்படின்னா மாவை டார்க் எழுதணும். இம்பா இம்பா இம்பா. இது டார்க். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ஓகேங்களா, நான் இல்லைண்ணா, இதுவும் நான் தான் உங்களுக்கு. அப்படின்னா மாக்கு ஆப்போசிட்டில் கீழே எழுதணும். நான். இதே ஞா அப்படின்னா நான் போட்டு ஒரு டேஷ் போடணும். இப்படி போட்டால் ஞான்னு அர்த்தம் உங்களுக்கு. ஞா. 3 சுழினா கொஞ்சம் டஃப்பாக உங்களுக்கு இருக்குது. 3 சுழினா போடுறது எப்படின்னா, சின்ன கொக்கி போட்டு இப்படி நான் போடணும். அதாவது 2 சுழினாக்கு வேறு ஸ்ட்ரோக்கு, 3 சுழினாக்கு வேறு ஸ்ட்ரோக்கு. ஆனால் ப்ரொனவுன்ஸை பொறுத்தளவு நான் தான் வரும். ஆனால் 2க்கு வேறு ஸ்ட்ரோக். ஓகேங்களா? 2 சுழினானா இப்படி, 3 சுழினானா இந்த மாதிரி. 3 சுழினா. அடுத்து லா. லட்டுக்கு போகிற லா. கீழேருந்து மேலே லைட் எழுதணும். லா 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 லா. அடுத்து யா பாருங்கள். யா வந்து கொக்கி போடணும். ஓகேங்களா? கொக்கி போட்டு மேலே, சின்னதாக கொக்கி போட்டு மேலே யா 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 யா. இதே லா. பள்ளிக்கு போகிற லா அப்படின்னா லா. பெருசாக கொக்கி போடணும். சின்னதாக கொக்கி போட்டால் யா, பெருசாக போட்டால் லா. ஓகேங்களா? அடுத்து இல்லா. ஸோ இது இல்லானே படிக்கணும். நீங்கள் முந்தின எப்படி பார்த்தோம்? இச்சா ஒன்று பார்த்தோம். அது மாதிரி இது இல்லா அப்படின்னா இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. சர்க்கிள் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் பாதி முக்கால்வாசி கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி போட்டு இல்லான்னு அர்த்தம். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேங்களா? அடுத்து ராராக்கு வந்து 2 ஸ்ட்ரோக் இருக்குது. அப்வேர்டு ஒன்று, டவுன்வேர்டு ஒன்று. அப்வேர்டு வந்து 45 டிகிரியில் இருக்கணும் உங்களுக்கு. அதாவது இந்த சைஸில் இருக்கணும். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இது வந்து இச்சாவாக மாறிடு. ஸோ இந்த சைஸ் போடணும். ரா 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 ரா. அடுத்து ஹா ஒன்றும் இல்லை, சர்க்கிள் போட்டு மேலே, சர்க்கிள் போட்டு கீழே, சர்க்கிள் போட்டு மேலே, சர்க்கிள் போட்டு கீழே. இது ஷா. அதாவது இது வந்து இட்டுச்சான்னு படிப்போம். இந்த ஷா வந்து லக்ஷ்மி, மீனாட்சி, இந்த இது வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம இட்டுச்சான்னு படிக்கணும். ஓகேங்களா? இட்டுச்சா அப்படின்னா கொக்கி போட்டு மேலே, கொக்கி போட்டு கீழே, கொக்கி போட்டு மேலே, கொக்கி போட்டு கீழே. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகேங்களா? அதாவது இது வந்து பா, இப்புனா டார்க்கு, டா, இட்டுனா டார்க்கு, இச்சா, ஜானா டார்க்கு, கா, இக்குனா டார்க்கு, ஷா ரெண்டுமே லைட்டு, வா ரெண்டுமே டார்க்கு, தா ஓப்பன் ப்ராக்கெட் லைட் ஸ்ட்ரோக்கு, சா க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? இத்து ஓப்பன் ப்ராக்கெட்டும் போடலாம், க்ளோஸ் ப்ராக்கெட்டும் போடலாம். லா பழத்துக்கு போடலான்னா கொக்கி போட்டு பெருசாக போடணும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து லா. இந்த லா வந்து இப்படி போடணும். லட்டுக்கு போகிற லா இப்படி போடணும். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 குழப்பிடக்கூடாது. அதே மாதிரி நான் இந்த நான் அப்படின்னா இப்படி போடணும். 3 சுழினா அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மா ஸ்ட்ரோக்கு. இம்பானா டார்க் எழுதணும். நான் பார்த்துட்டோம். ஞா அப்படின்னா நான் போட்டு ஒரு டேஷ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து யா.
யானை கொக்கி போட்டு சின்னதா, இதே பழத்துக்கு பள்ளிக்கு போகிறலான்னா பெருசாக காமிக்கும் நீங்கள், ஓகேங்களா. இல்லா, இது வந்து இல்லா. இது ராரா. ரா வந்து ஒரு ஸ்ட்ரோக் இப்படி போடணும், ஒரு இப்படி போடணும், ரெண்டுமே லைட் ஸ்ட்ரோக்கு. அடுத்து ஹா, இப்படி ஒன்று இப்படி ஒன்று. இட்டுச்சானா கொக்கி போட்டு மேலே, கொக்கி போட்டு கீழே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் சாப்டர் இருக்கிற கான்செப்ட்டு. ஸோ அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் மக்கப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் எப்படி எழுதுவோன்னா, நீங்கள் பான்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு, இங்கே பாரு காமிக்கிற மாதிரி ஹோம்ஒர்க்கு, இங்கே பா எழுதிட்டு பா 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 பா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக 5 லைன் எழுதணும். அதே மாதிரி இப்பு, அப்புறம் டா, இச்சா, ஜா, கா, இக்கு, இந்த மாதிரி எல்லா ஸ்டோரியும் 5 எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட் சாப்டரையே 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட் சாப்டரில் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்டு பார்ட்டு அதுக்கு அப்புறம் அப்லோடு பண்ணுறவங்களுக்கு நான். ஃபஸ்ட் நீங்கள் இதில் ஃபெமிலியர் ஆகிட்டு வரணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்டோ இல்லை நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டவுட் கமெண்ட்ஸ் தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்கு ஸ்பீடுக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறேன், தெரியாதவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் நான் வந்து குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதாவது மேலே யூடியூப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர்மீடியட், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே போகுது. எல்லாத்துக்குமே இயர் வைஸ் ஷார்ட்கட் நான் கொடுத்தா நான் படிக்க வைக்க போகிறேன். இப்போ தமிழ்னா இயர் வைஸ் ஷார்ட்கட்டு, இங்கிலீஷ்னாலுமே இயர் வைஸ் ஷார்ட்கட், ஒவ்வொரு இயருக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சுருப்பேன் நான். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டு படித்து போனால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க நான் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பார்ட் 1 முடியுது இப்போதைக்கு. ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக முடியல, பார்ட் 1 தான் முடிஞ்சிருக்கு. பார்ட் 2 நான் அப்புறம் நடத்துகிறேன் உங்களுக்கு நான், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச். கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.